அன்பு உள்ளங்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட தொடர்கிறது. வாழ்வதற்கு வந்தவர்கள் நாம். வாழ்ந்தால்தான் நமது கர்ம மூட்டையின் கர்ம பலன்களை குறைக்க முடியும். பயந்து ஓடுவதால் ஒன்றும் ஆகப்போவதில்லை. ஓடுவதற்கு வரவில்லை, பல விதங்களில் ஆடுவதற்கு வந்திருக்கிறோம். அவன் எப்படி ஆட்டுவித்தாலும் ஆடித்தான் பார்ப்போமே. அவதாரங்கள் படாத துன்பத்தையா நாம் பட்டுவிடப் போகிறோம்? ஆடுவதற்கு வந்திருக்கிறோம். அவன் எப்படி ஆட்டுவித்தாலும் ஆடித்தான் பார்ப்போமே. அவதாரங்கள் படாத துன்பத்தையா நாம் பட்டுவிடப் போகிறோம்? துன்பம் என்பதையே ரசிக்க ஆரம்பித்து விட்டால், துன்பத்தையே இன்பமாக விரும்பத் தொடங்கினால், இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் இல்லாமலே அனுபவம் என்ற ஒரு சாறு கிடைக்குமே. வா, வாழ்ந்து பார்ப்போம். வெல்வோம் விதியை. வாழ்க்கை நம் கையில், வழி நம் முடிவில். பூமி நமக்காக, இயற்கை நமக்காக. எத்தனை கோடி இயற்கை செல்வங்களை நமக்களித்து நம்மை அனுப்பி இறைவனுக்கு வாழ்ந்து காட்டி வாழ்வை சுவைத்து, இறைவா உன் எண்ணம் எதுவோ அதன்படியே இன்பமாக வாழ்கிறேன் என்பதுதானே அவனுக்கு நாம் செய்யும் நன்றியாக இருக்க முடியும். வா, வெல்வோம் விதியை. நன்றியுடையவன் தானே மனிதன். வா மனிதா, வாழ்ந்து பார்ப்போம். வாழ்வை எளிமையாக்கு. எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். எது நமக்கானதோ அதுவே நலமானது. அடுத்தவனைப் போல் நாமும் வாழ வேண்டும் என்பதில்லை. அவரவர் கர்மா அவரவர் வாழ்வே. அடுத்தவர் கர்மா நமது இல்லையே. கொண்டு வந்தது எதுவுமில்லை, கொண்டு போவதும் எதுவுமில்லை என்றார்களே. அது உலகம் அழியும் பொருள்களை, செல்வங்களை, மாட மாளிகைகளை ஒன்று புரிந்து கொள். நீ கொண்டு வந்தது உன் பாவ புண்ணிய கர்மாக்களை. நீ கொண்டு போவது தற்போது செய்யும் பாவ புண்ணிய செயல்களின் பலன்களை. இந்த செயல்களின் பலன் இப்படியெல்லாம் வருமா என கணக்கிட்டு கொண்டு படுத்து கிடக்காதே. எழுந்திரு, விழித்திடு, செயல்படு. எது விதி என்பதை புரிந்து கொண்டோம், எது தர்மம் என்பதை புரிந்து கொண்டோம், எது பாவம் என்பதை புரிந்து கொண்டோம், எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம். இத்தனை பேச்சுக்களை, சொற்பொழிகளை, கருத்துக்களை கேட்ட பின்பும் புரியவில்லையா நண்பா? புரிந்து கொள். நாம் வாழத்தான் வந்திருக்கிறோம். வாழ்ந்து பார்ப்போம். வெல்லத்தான் வந்திருக்கிறோம். விதியை வெல்வோம். நம்முடைய வாழ்க்கை தன்னம்பிக்கையோடு நடக்குமேயானால் எந்த செயலுக்கு எந்த மாதிரியான பாவ புண்ணிய பலன் வரும் என்று உனக்கு தெரியாது, எனக்கும் புரியாது. அதற்கு கண்ணன் மட்டுமே அதிகாரி. அவனே அனைத்தும் என நம்பு. அதைத்தான் சொன்னான். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. தர்மத்தோடு செயல்படு. உண்மையாக நட. எதை செய்தாலும் பிற உயிர்களுக்கு துன்பம் நேராமல் செயல்படு. மரம், செடி, கொடி அனைத்தும் இறைவனின் பிள்ளைகளே. ஆகையால் அவையும் உனது சகோதர சகோதரிகளே. அவற்றை வாழவிடு. அவற்றுக்கும் வாழ்க்கை கொடு. உனது அறிவால் நீயே புத்திசாலி என நினைத்து வெட்டி சாய்க்காதே. பூமிக்கு வந்தவை பூமியிலேயே வாழட்டும். நீ வாழும் மட்டும் அவையும் வாழட்டும். அதன் பிறகு உன் கையில் ஒன்றுமில்லை. உன் வரவும் உன் பிரிவும் இவ்வுலகத்திற்கு ஏதாவது ஒரு தர்மத்தை, லட்சியத்தை, குறிக்கோளை சொல்லுவதாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்றிருந்து விடக்கூடாது. ஒரு சாதனையாய் மற்ற உயிர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் வாழ வேண்டும் என முடிவெடுத்து வாழ்வோம். உயர்வாய் வாழ்வோம். உண்மையாய் வாழ்வோம். தன்னம்பிக்கையாய் வாழ்வோம். இத்தரணி போற்ற வாழ்வோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நீதான் சதம், கட்சி ஏகம்பனே என்று அந்த இறைவனின் பாத கமலங்களை சரணாகதி அடைந்து விட்டோம். ஆனால் நமக்கு விதியை வென்றுவிட முடியும். இதுதான் விதி என்று புரிந்து கொண்டு விட்டோம். இதுதான் வழி என்று தெரிந்து கொண்டு விட்டோம். எந்த வழியிலே எப்படி பயணம் செய்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் வாழ்க்கையில் நம்மால் மிக அற்புதமாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டோம். வெல்வோம் விதியை, உயர்வோம் வாழ்வில். வா, வாழ்ந்து பார்ப்போம். வாழ்ந்தே தீருவோம். சிறப்பாக வாழ்வோம். அன்பு நண்பனே, இந்த தலைப்பில் இத்தோடு முற்று பெறுகிறது இந்த சிறிய சிறிய சொற்பொழிவுகள். அடுத்த தலைப்பிலே உங்களை சந்திக்கிறேன். இத்தனை நேரம் நீங்கள் கேட்டு உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி மிக அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.